அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இது வரைக்கும் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரிச்சிட்டு இருந்தார். இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் 29 அவர் சனிக்கிழமை நைட்டு சுமார் 9:43 கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அவர் வர்றார். கிட்டத்தட்ட அவர் 26 மாதங்கள் அங்கே தங்கியிருக்கார். அதாவது 2027 ஜூன் வரைக்குமே அவர் அங்கே தான் இருக்கார். அங்கே தான் அவர் வக்கரமாகிறார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த காலங்களில் 26 மாதத்தில் அவர் மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்குது. பூரட்டாதி அப்படின்னா குரு, உத்திரட்டாதி அப்படின்னா சனி, ரேவதி அப்படின்னா புதன். இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அவர் சஞ்சாரம் பண்றார். இதெல்லாமே இந்த சஞ்சாரத்தின் வாயிலாக துளாராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக அவருடைய பார்வை பலன், அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், இதையெல்லாம் வச்சு நமக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். எப்பயுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம், சக்சஸ்ன்னு அர்த்தம். ஆக சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் பெரும்பாலும் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் அவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்தை வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் ஜாப்ல இருக்கீங்க, யாரெல்லாம் வேலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலேயும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் நீங்கள் இருக்கலாம். எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆக வேலை என்பது, ஜாப் என்பது உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கு. அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த காலத்தில் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமே உங்களுக்கு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு முயற்சி நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இருந்துகிட்டே இருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா அவர் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படி இருக்கிறதுனால எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வேலையில ப்ரமோஷனை எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு போராடி தான் அதெல்லாம் கிடைக்கும். அல்லது நீங்க இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க, வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே கொஞ்சம் போராடி தான் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு வேலை என்பது இல்லாமல் இல்லை. ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வேலையில் அவருடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வேலையில் அப்படிங்கிறது இந்த காலத்தில் இல்லை. ஆக நம்ம சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனம், அடுத்து நம்முடைய சுப்பீரியர் விஷயத்துலையுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி இருந்தாலே யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் நமக்கு இந்த காலத்துல வந்துடும். அது ரொம்ப ரொம்ப
உங்களுக்கு முக்கியம். ஆக இந்த காலத்துல நீங்க ஏதாவது அவசியம் இருந்தாலுடைய தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஆனால் வாங்காமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். காரணம் என்னன்னா சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை மட்டுமல்ல 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8 அப்படின்னாலே நாம் கடன் வாங்குவது, வட்டி கட்டுவது, இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள், வைத்திய செலவுகள் இதை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அல்லது கணவன் மனைவி பிரிவு, அல்லது 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள், இதை சனி பகவான் நமக்கு உருவாக்குவார். இதெல்லாம் இந்த காலத்துல அவர் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால துலாராசியில பிறந்த நீங்க இந்த காலங்கள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பட் நீங்க ஐடியில இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு வேலை கிடைக்காதுங்கிறது இல்லை. உங்களுடைய படித்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க. அதோட இந்த காலத்துல அப்பா விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது தந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. தேவையில்லாத கவர்மெண்ட் விஷயங்கள் எதிலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி போடுறது, இது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்க. தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலங்களில் நான் முதலே சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். யாரெல்லாம் பெரிய லெவலில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. அடுத்தபடியாக இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க. நீங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஹையர் ஸ்டடியில ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். ஆக உங்களுடைய வெளிநாட்டு பயணத்துல ஹையர் ஸ்டடிக்காக போறதா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்க. யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றீங்க, வேலைக்காக நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நான் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிறையவே இருக்கு. அது இல்லாமல் இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அல்லது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் குறையும். இதை திரும்ப சொல்றதுக்கு காரணம் சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வையிட்டுக்கிட்டே இருக்காரு. அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பார். இதுதான் உங்களுக்கு பெரிய பிளஸ்ன்னே சொல்லணும். உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல முயற்சி எடுத்து எல்லா காரியத்திலையும் சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை, இதை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுங்க. உங்களுடைய ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, என்னவாக ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகுவதற்கு நிறைய நீங்க முயற்சி பண்ணுங்க. எஃபர்ட் எடுத்து எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க. ஃபர்தரா நீங்க பார்ட் டைமாவோ ஆன்லைன்லயே கரஸ்லயே மேல படிப்பதற்கான வாய்ப்புகள் நீங்க உங்களுக்கு அமையும். அதை நீங்க உருவாக்குங்க. ஜூம்ல நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, துளாராசியில பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் நீங்க ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், அல்லது ஆன்லைன்ல பண்ணக்கூடிய பிஸ்னஸ், அல்லது நீங்க பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த தொழிலில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்க நீங்க புகழடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலா இருக்கும். ஒருவேளை நீங்க பார்ட்னர்ஷிப்போடு அந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா சுமார இருக்கும். பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய 2வது திருமணத்துல ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையா பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்தால் கூட சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சி எப்பயும் விட்டுறாதீங்க.
வாழ்க்கையில எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு சனி பகவான் யாரையாவது அனுப்புவார். அது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கும். வீடு மாறணும்னு நினைச்சவங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல நீங்க வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளா இந்த ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அரசியல் வாழ்க்கையில கவனமா இருங்க. நீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க புகழ் அந்தஸ்து இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த காலங்கள்ல துளாராசியில பிறந்த நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேல பைரவருடைய வழிபாடு, ஆஞ்சநேயர் பகவானுடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, பெருமாள் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய கருடாழ்வார கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்க அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தான் இப்ப பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை சனி பயிற்சி ஆகிறார். இரவு சுமார் ஒரு 9:43 உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமா சனியாக இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு போறது உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்க 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள் அங்கதான் இருக்கார். அங்கதான் அவர் வக்கரமாகிறார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். அங்க பாத்தீங்கன்னா 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பார். அந்த மீன ராசியில புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இருக்கு. புரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் வழியாக இந்த 26 மாதத்திற்கு நமக்கு என்ன பலன்களை செய்வார்ங்கிறதான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு. பார்வையின் அடிப்படையில் அவர் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். கடந்த காலங்கள்ல நீங்க அர்த்தாஷ்டம சனியில பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், இந்த நிலைமைகள் அத்தனையும் இப்ப மாறி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு நான் முதல்ல சொன்னது மாதிரி மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. முதல்ல சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே இதுவரைக்கும் நம்ம குடும்பத்துல ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்க அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இதெல்லாமே உங்களுக்கு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல எனக்கு கடன் இருக்கு, லோன் இருக்கு, தீர்க்க முடியாத கடன் இருக்கு, இது வரைக்கும் கடனால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்க இந்த கடல்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏதோ ஒரு விதத்துல கடன் குறைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இந்த 26 மாசத்துல உண்டு. கடன் மட்டுமல்ல, எனக்கு ரொம்ப நாளா நோய் இருக்கு, தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, அல்லது நோயினால பெரிய லெவல்ல நான் அவஸ்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, ஃபீல் பண்றீங்களோ, நீங்க நோயிலிருந்தும் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பகவானால் உண்டு. கடந்த காலத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது அத்தனைக்குமே உங்களுக்கு ரிலீஃப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சியில விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஆக இந்த காலத்துல பெரிய லெவல்ல கடன் குறைவதற்கும், நோயிலுடைய தன்மையிலிருந்து நீங்க விடுபட்டு சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா வாழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர் அல்லது டிராவல் இது அத்தனையுமே உங்களுக்கு கொடுப்பார். அதோட உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்களை உருவாக்குவார். ஏற்கனவே நீங்க காதல் லவ் அஃபேர்ல இருக்கிறவங்களுக்கு அவர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். இது அத்தனையும் சனி பகவான் செய்வார்.
அது மட்டும் இல்ல, உங்களுடைய விருச்சக ராசிக்கு சனி பகவான் தன் பார்வையால 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் அப்படின்னால நீங்க ரொம்ப நாளா மேரேஜ் நடக்கல, இது வரைக்கும் மேரேஜே வேண்டான் இருந்தீங்க, திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் சரி, திருமணம் வேண்டான்னு ஒதுங்கி இருந்தவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார். நான் முதல்ல சொன்ன மாதிரி காதல் திருமணம் பண்றவங்களுக்கு, லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு, ஒருவேளை பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்களுக்கு செய்வார். அது மட்டுமல்ல, நீங்க உங்களுக்கு பெரிய லெவல்ல நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸை உங்களுக்கு ஓரளவுக்கு டெவலப் பண்ணுவார், வருமானத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துவார், பிசினஸ்ல நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பிசினஸ்ல நீங்க பார்ட்னர்ஷிப்பை யாரையும் சேர்த்தீங்கனாலும் நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்க பார்ட்னரும் லாபம் அடைவார். நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிசினஸ் யாரெல்லாம் பண்றீங்களோ பெரிய லெவல்ல உங்களுடைய பிசினஸ்ல டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு உருவாக்குவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சாமானியமா டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்க எல்லாம் மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பிரிஞ்சவங்க ஒன்று செல்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சனி பகவான் உருவாக்குவார். அடுத்தபடியா சனி பகவான் பார்த்தீங்கன்னா, நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை கொடுப்பார், வருமானத்தை கொடுப்பார், சம்பாத்தியத்தை உருவாக்குவார். அதோட யாரெல்லாம் நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்க அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்தை அதிகப்படுத்துவார். இது அத்தனையும் இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, இதையெல்லாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு டெவலப் பண்ணுவார், லாபத்தை கொடுப்பார். லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ரூபத்துல வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்குவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் எப்பயுமே நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆகுது. இதுவரைக்கும் கடந்த காலங்களில் நீங்க பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு நல்ல நேரம், நல்ல உமோஷனம், எடுத்ததெல்லாம் ஜெயமாவதற்கான வாய்ப்புகள் இது இருக்கு. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. இது அத்தனையும் சனி பகவான் செய்வார். அது மட்டுமல்ல, இந்த காலத்துல உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க, அவர்களாலும் நன்மை. குறிப்பா அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நற்பலன்கள், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உங்க கையில பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு, யாருடைய பணத்தையாவது நீங்க ரொட்டேஷன் பண்றதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த காலத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவார். இதுவும் சனி பகவான் செய்வார். இந்த காலத்துல ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். ரொம்ப நாளா குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ்ஃபுல் ஆகும். அதனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தை பாக்கியத்துக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் சனி பகவான் பண்றார். இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ பார்க்கும் வேலையை விட்டு நீங்க வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது வேலையில நீங்க லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இல்லை, கரியர்ல நீங்க வேலை இல்லாமல் இல்லை, உங்களுடைய வேலையில நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, இருக்கிற கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்காக பேப்பர் போடுறது, இதுல எல்லாம் ரொம்ப நிதானமா செயல்படுங்க. ஏன்னா நீங்க இங்க உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்க வேலையில கை வைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வேலையை பற்றி ஒரு பயம், வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காலங்கள்ல விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி,
கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க, பிரைவேட் செக்டார்ல இருக்கீங்க, எனி அதர் அஃபீட்டர் கன்சர்ன்ல இருக்கிறீங்க, எதுல இருந்தாலும் வேலையில கவனம். ஒர்க்ல ப்ரெஷர் என்பதற்கோ ஒர்க் லோடு அதிகமா இருக்கும். அதனால நீங்க பார்க்கும் வேலையை விட்டு வெளியில வரணும், வெளியேற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கு அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கு. வேலையில நான் முதலே சொன்ன மாதிரி லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்கு. அதனால வேலையில நீங்க எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் வேலையில உழைச்சாலும் அடுத்தவர்கள் தான் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால யாரெல்லாம் நீங்க வேலையில இருக்கீங்களோ பொறுமை, நிதானமா இருங்க. எனக்கு இன்சென்டிவ் வரல, ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, வேற மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. வேலை இருக்கா, எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை நீங்க சாட்டிஸ்ஃபைடா பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய நோய் கடன் குறைவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்க வேலையில கை வைப்பாரு. நம்ம கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய சுப்பீரியர் நமக்கு வேலையில கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நல்லா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையா நிதானமாக வேலையை பாருங்க. இது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணக்கூடிய, ஞாபகத்தில் வச்சக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த காலங்கள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை பிரதானமா நீங்க கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்க பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்க. குறிப்பா சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள். நீங்க அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார். இரவு சுமார் 9:43 கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்ற அர்த்தாஷ்டம சனியாக வர்றார். ஆக இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள் அங்க மீன ராசியில சஞ்சாரம் பண்றார். அங்க மீன ராசியில பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இருக்கு. பூரட்டாதி அப்படின்னா குரு பகவான், உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவான், ரேவதி அப்படின்னா புத பகவான். இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு பலன்களை இந்த 26 மாசத்துக்கு செய்ய போறாரு. அது மட்டுமல்ல, அவருடைய பார்வை எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை இருக்கு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய ராசியவே பார்ப்பார். ஆக அவருடைய இருக்கும் இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், அவர் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய இடங்கள், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். 4ஆம் இடம் மீன ராசிக்கு வரது அர்த்தாஷ்டம சனி. ஆக அர்த்தாஷ்டம சனின்னு யாரும் ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, லைஃப்ல எப்பயுமே எந்த கிரகம் நமக்கு வாழ்க்கையில தடைப்படுதோ அந்த கிரகம் தான் செய்யும். அதுலயும் இங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டுக்கு உடையவர் தான் 4ஆம் இடத்துக்கு போறாரு. அது ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் பார்த்தா, ஒரு பக்கம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள்ல யாரெல்லாம் ரொம்ப நாளா நாங்க இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படின்னு இன்னைக்கு இருந்தீங்களோ கண்டிப்பா நீங்க இடம் வாங்குவீங்க. அல்லது யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பா நீங்க ரெடிபிலிட்டி ஹவுஸ் கட்டின வீடு வாங்குவீங்க. அது இல்லாம யாரெல்லாம் இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சீங்களோ, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அல்லது வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் நீங்க கடன் வாங்கி லோன் வாங்கி இது அத்தனையும் நீங்க வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த 26 மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதே சமயத்துல அவர் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய கல்வியில கவனம் செலுத்தணும். எஜுகேஷன்ல ரொம்ப முக்கியம், இல்லைன்னா கல்வியில தடை ஏற்படும். ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கை வச்சிட்டு இருப்பாரு.
வாழ்க்கையில அத்தனை வசதிகள் நமக்கு இருந்தாலும் கூட நம்ம எதையோ ஒன்றை இழந்தது போலதான் இருக்கிற மாதிரியான சூழலையை சனி பகவான் உருவாக்குவார். அதெல்லாம் அந்த நிலைமையில நீங்க மாற்றணும். அது மட்டும் இல்ல, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனம் இருந்தால் கூட இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் நீங்க பெரிய லெவல்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த பயிற்சியில உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டுமல்ல, வேலை மட்டுமல்ல, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இருக்கு. நான் பிரைவேட் கம்பெனியில இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நான் நல்லதொரு எம்என்சில ஒர்க் பண்றேன், ஒரு ஃபிட்டர் கன்சல்ல இருக்கேன், என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், என்னுடைய ஜாப் எப்படி இருக்கும், என்னுடைய கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபீல்ட்ல, உங்களுடைய ஜாப்ல நல்ல ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர். ஸோ இதுல ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. நான் வேலையை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. பெட்டர் ஜாப் இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் எனக்கு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்னன்னு தெரியலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா சனி அப்படின்னாலே வயதான அர்த்தம், ஓல்டுன்னு அர்த்தம். ஸோ ஏஜ்டு பர்சன் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. நீங்க படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை, உங்க வயதுக்கு தகுந்த வேலை, வேலைக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இருக்கு. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ டெஃபினட்டா உங்களுக்கும் நல்ல வேலை இருக்கு. வேலையில நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நான் இன்சென்டிவ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன், கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். இது வரைக்கும் நான் வேலையில எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இல்லை, ரெகக்னைஸ் இல்லை வேலையில அப்படிங்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல போஸ்டிங் போயிட்டாங்க, நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க, நல்ல வேலையில இருக்கிறாங்க, நல்ல வருமானத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு இனிமேல் வேண்டாம். அந்த பொசிஷனுக்கு நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு. ஆக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு இருக்கு. நீங்க வேலையில என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும். இந்த காலங்கள்ல உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்களுடைய ஜாபுக்கு உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்களுடைய கோஆப்ரேஷன் பெரிய லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். பட் அதே சமயத்துல உங்க கூட இருக்கக்கூடிய விளையாட்கள் கொலீக்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. இந்த காலத்துல நான் முதலே சொன்னது மாதிரி லோன் வாங்கி இடம் வாங்கி எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ நீங்க என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அல்லது சக்சஸ்ஃபுல் ஆகும். அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதியிருந்தீங்கன்னா இந்த தடவை ரிசல்ட் வந்தா டெஃபினட்டா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அது கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்கு, டிஸ்பியூட் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்கு அப்படிங்கிறவங்களும் நீங்க வழக்குகள்ல இருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்க வாழ்க்கையில நிறைய உண்டு. அதோட நீங்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு காம்படிட்டிவ் மட்டுமல்ல, நீங்க வேற எதுக்காகலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல அத்தனையும் நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் எல்லாரையும் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமே அல்ல, நீங்க இந்த காலகட்டங்கள்ல நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் அமையும். ஸோ இந்த காலத்துல சனி பகவானுடைய பயிற்சி காலத்துல சனி பகவானுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்களா கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களோட உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படும். நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கிடைக்கும். இது அத்தனையும் உங்களுக்கு பெரிய லெவல்ல அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு உள்நாட்டுல வெளிநாட்டுல தொடர்புகள் இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க,
ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதற்கான சோர்சஸ், அதற்கான உதவிகள், அதற்கான கவர்மெண்ட் கைட்னஸ் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்டா வர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய காலங்கள் இருக்கு. ஸோ ரொம்ப நாளா உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தா கூட லவ் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கு. ரொம்ப நாளா திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. குறிப்பா யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்களில் இருந்துகிட்டே இருக்கு. நான் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பதும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. கலைத்துறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்கு, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில நீங்க ஏற்றம் இருக்கும். பெருசா நீங்க இந்த காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட்ல, ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ல, ட்ரேடிங்ல நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க போதும். இந்த காலங்களில் சனி பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆக்டிவா இருங்க, சுறுசுறுப்பா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ லைஃப்ல அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சனி பகவானுடைய பயிற்சியில மிகப்பெரிய மாற்றத்தை செய்வீங்க. எல்லாம் இருந்தால் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விஷன்ல ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள், முழங்காலுக்கு கீழே உள்ள பிரச்சனைகள், சளி தொல்லைகள், இது அத்தனையுமே உங்களுக்கு கூடும். அதனால இது மாதிரியான விஷயங்கள் உடம்புல இருந்தால் உடனே நல்ல டாக்டர் கவனிச்சு நீங்க பாருங்க. அதெல்லாம் அசால்ட்டா இருக்காதீங்க. எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செஞ்சால் கூட சனி பகவான் எவ்வளவுக்கு நன்மையை செய்யறாரோ அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில தீய பலன்களையும் செய்வதற்கு இருக்க. ஆக அது விஷயத்துல நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. இந்த காலத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த காலத்துல இந்த சனி பயிற்சி முழுவதுமே நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்க குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. இந்த காலத்துல எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்துல இருக்காரோ அங்கெல்லாம் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவரையும் சிவ தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.